வணக்கம் மாணவர்களே. இன்னைக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்காக ஒரு சூப்பரான வீடியோ பார்க்க போறோம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம ஒரு பிரதர் பாத்தீங்கன்னா நமக்கு சோலார்ல சன்ஃபிளவர் கொடுத்திருந்தாரு. நம்ம அதை சர்வீஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அதே பிரதர் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு ஒரு பொருள் அதை கொடுத்து சர்வீஸ் பண்ண சொன்னாரு. நம்மளும் பாத்தீங்கன்னா சக்சஸ்ஃபுல்லா அதை பண்ணியாச்சு. ஸோ இன்னைக்கு வீடியோல அதை பத்தி தான் பார்க்க போறோம். அது என்ன பொருள் அப்படின்றது இப்ப பாருங்க. ஸோ பாத்தீங்கன்னா மெர்சலா இருக்கும். இது பாருங்க, ஜம்மன் ஒரு சின்ன டிசி ஃபேன். ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம சர்வீஸ் பண்ண போறோம். ஸோ இது பாத்தீங்கன்னா டோட்டலா ஆனே ஆகல, டெத் கண்டிஷன்ல இருந்துச்சு. ஸோ இது பாத்தீங்கன்னா நம்ம சூப்பரா சர்வீஸ் பண்ணிக்கோம். ஓகேவா? ஸோ பாத்திரலாமா, இதை பத்தி நம்ம டீட்டெயிலா பார்த்தலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா வீடியோ ஃபுல்லா பாருங்க. அப்பதான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் நான் இதுல என்ன ஃபால்ட் இருந்துச்சு, அதுக்கு நான் என்ன பண்ணேன்றதை நீங்க டீட்டெயிலா பார்க்க முடியும். ஸோ அதனால ஸ்கிப் பண்ணா ஃபுல்லா பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு இதை பத்தி நம்ம டீட்டெயிலா பார்த்துடலாம். இதுதான் பாத்தீங்கன்னா நம்ம பிரதர் கொடுத்த ஃபேனு. ஸோ இதுல கண்ட்ரோல்ஸ்ல என்னென்ன கொடுத்துருக்காங்கன்றத பார்க்கலாம். இது பாத்துங்க. ஸோ மொத்தம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5 பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் பட்டன் ஆஃப் பட்டன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது ஸ்பீடு, இந்த ஃபேனோட ஸ்பீடு 1 2 3 அப்படின்னு 3 ஸ்பீடு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் எல்இடி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 5 வோல்ட்ல 2 அவுட்புட் கொடுத்துருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா நம்ம சார்ஜ் பண்ணிக்க முடியும். நம்ம சார்ஜர் இருக்கு பாத்தீங்களா, அந்த சார்ஜர் இங்கதான் பிளக் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த பிரதர் சார்ஜரும் கொடுத்துருக்காரு. ஸோ இதான் இதோட சார்ஜர். ஸோ இந்த பின்னை பாத்தீங்கன்னா நம்ம இதுலதான் பிளக் பண்ணணும். இப்படி பிளக் பண்ணி தான் சார்ஜ் போடுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இதுல பாத்தீங்கன்னா சார்ஜ் பண்ணா இண்டிகேஷனுக்கு இந்த லைட் கொடுத்துருக்காங்க, எல்இடி லைட்டு. ஃபர்ஸ்ட் ஸ்பீட்ல ஓடுது அப்படின்னா இது இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இது இண்டிகேட்டர் ஆகும். செகண்ட் ஸ்பீட்ல ஓடுதுன்னா இது, தேர்ட் ஸ்பீட்ல ஓடுதுன்னா இந்த லைட் எரியும். ஓகேவா? ஸோ இது பாத்தீங்கன்னா இண்டிகேஷன், எத்தனாவது ஸ்பீட்ல ஓடுன்றதுக்காக இண்டிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இது பாத்தீங்கன்னா டிசி ஃபேனு, பேட்டரியில தான் ரன் ஆகும். ஸோ ஒரு புது பேட்டரி நம்ம போடுறோம் அப்படின்னா ஒரு 4 ஹவர்ஸ்ல இருந்து 3 ஹவர்ஸ் வரைக்கும் பாத்தீங்கன்னா பேக்கப் கிடைக்கும். அது அளவுக்கு பாத்தீங்கன்னா நமக்கு கிடைக்கும். ஓகேவா? பேக்கப் கிடைக்கும். ஸோ இதுல பாத்தீங்கன்னா எந்த சுவிட்சை கிளிக் பண்ணாலுமே பாத்தீங்கன்னா ஃபேன்ல எந்த ஒரு ரொட்டேஷனோ எந்த ஒரு சவுண்டுமே பாத்தீங்கன்னா வரல. ஸோ எந்த பட்டனை கிளிக் பண்ணாலும் எதுவுமே வரல. பட் என்ன ஆகுது அப்படின்னா எல்இடி கிளிக் பண்ணா எல்இடி லைட் மட்டும் லைட்டா பிளிங்க் ஆகுதுங்க பாருங்க. ஸோ ரொம்ப மைல்டா எரியுது. ஸோ அவருமே சொன்னார் இந்த மாதிரி எல்இடி மட்டும் எரியுது, மற்றபடி வேற எதுவுமே எரிய மாட்டேது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஸோ அதனால பாத்தீங்கன்னா நம்ம இதை ஓப்பன் பண்ணி உள்ள என்ன ஃபால்ட் ஆச்சு அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ வாங்க, லெட்ஸ் கோ. ஸோ இந்த ஃபேன்ல பாத்தீங்கன்னா மொதல் பாட்டம் சைட்ல பார்ப்போம். ஏன்னா பாட்டம் சைட்ல தான் இதோட பேட்டரியே கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ள பாருங்க, இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பேட்டரிக்கான கேபினட் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க நான் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரூ இருக்கு. இந்த ஸ்க்ரூ அவுத்தோம்னா இந்த பேட்டரி நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம பேட்டரி அவுத்து பார்ப்போம், பேட்டரி என்ன கண்டிஷன்ல இருக்குது அப்படின்னு. ஓகேங்க, இதுதாங்க பேட்டரி. ஸோ இந்த பேட்டரி வயர் உள்ள போய்கிட்டு இருக்கு. ஸோ அதனால நம்ம டோட்டலா ஓப்பன் பண்ணாதான் இதை நம்ம பார்க்க முடியும் பேட்டரி என்ன கண்டிஷன்ல இருக்குது அப்படின்னு. ஸோ அதனால இது சுத்தி இருக்கிற இந்த எல்லா ஸ்க்ரூவையும் பாத்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு. எல்லா ஸ்க்ரூவையும் பத்திரமா வச்சுக்கலாம். இந்த ஸ்க்ரூ எல்லாத்தையும் ஒரு டப்பால போட்டு வச்சோம்னா இன்னமும் சேஃப்டியா இருக்கும். ஓகே, பாத்தீங்கன்னா பேட்டரிக்கான டெர்மினல் நீங்க கனெக்ட் பண்ணிருக்காங்க. பேட்டரி டெர்மினலை ஓப்பன் பண்ணி எடுத்துடலாம். கிளிப்பு தான் போட்டிருக்காங்க, சிம்பிளா நம்ம எடுத்தாச்சு. இப்போ பாத்தீங்கன்னா இதுல வோல்டேஜ் இருக்கா அப்படின்றத செக் பண்ணி பார்த்துடலாம். இப்போ இதுல வோல்டேஜ் எது இருக்கா இல்லையான்றத செக் பண்ணி பார்த்துடலாம்.
மல்டிமீட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா 20 வோல்ட் செட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேட்டரியில் வந்து வோல்டேஜ் இருக்கா இல்லையான்றதை செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, சூப்பர் சூப்பர். பாருங்க 7 வோல்ட் இருக்குங்க. இப்போ பிரச்சனை இல்லை, பேட்டரியில் பிரச்சனையே இல்லை. ஸோ நம்ம போர்டில் தான் என்ன ப்ராப்ளம் அப்படின்றத பார்க்கணும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பேட்டரி வந்து நமக்கு தேவையில்லை. ஸோ தனியாக எடுத்து வச்சிடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்ன ஃபால்ட்டுன்னு பார்ப்போம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தாவே தெரியுது. ஸோ இந்த டயோடு வந்து இந்த டயோடும் போச்சு, இந்த டயோடும் வந்து பார்த்தீங்கன்னா போகிற கண்டிஷனில் இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த 2 டயோடையும் மாற்றி ஆகணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட போர்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா என்னமோ ஃபயர் ஆன மாதிரிக்கு இருக்குது. ஸோ அதையும் என்னன்னு பார்க்கணுங்க. பாருங்கள், போர்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர் ஆகி கிடக்கு, தெரியுதா உங்களுக்கு? ஸோ இதை ஃபஸ்ட்டு வந்து அவுத்துக்கலாம். போர்டை அவுத்துட்டு பார்த்தா தான் தெரியும். ஸோ அதுக்கப்புறம் ஃபால்ட்டுன்னு பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா இந்த போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்ம சார்ஜ் பண்ணுறோம்ல, இந்த சார்ஜிங் ப்ளக்லேருந்து ஃபார்ச்சூன் லைன் வந்து பார்த்தீங்களா, அந்த லைன் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஹீட் ஆகி அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர் ஆகி மெல்ட் ஆகி கிடக்கு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைனையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சர்வீஸ் பண்ணணும். ஓகேவா? இதை நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டயோடு வேல்யூ வந்து கண்டுபிடிக்கணும். டயோடு வேல்யூ கண்டுபிடிச்சி டயோடு வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும். அதுக்கப்புறமா இந்த போர்டை வந்து நம்ம சர்வீஸ் பண்ணிக்கலாம். அந்த போர்டில் வந்து வேலை ஈஸி தான், நம்ம பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த டயோடோட வேல்யூ தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? டயோடு வேல்யூ கண்டுபிடிச்சி அதை வாங்கி போடணும் நம்ம. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டயோடை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அன்சால்டர் பண்ணி எடுத்துக்கிடுவோம். ஸோ எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்ப்போம், டயோடு வேல்யூ வந்து பார்ப்போம். ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதோட சார்ஜரை வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம், சார்ஜில் எதுவும் ஃபால்ட் இருக்கா அப்படின்னு. ஸோ அதனால் வயர் பாக்ஸில் வந்து இந்த சார்ஜரை கனெக்ட் பண்ணி சுவிட்சை போட்டுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர் வந்து எரியுது. ஸோ இந்த டெர்மினலில் வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் கரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வருதா அப்படின்றத செக் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட மல்டிமீட்டரில் 20 வோல்ட் வந்து செட் பண்ணிக்கணும். 20 வோல்ட் செட் பண்ணிவிட்டு நம்ம இந்த டெர்மினலில் வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ். ஓகேவா? பேஸு, இங்கே வெளியில் இருக்கிறது நியூட்ரல். ஓகேவா? அப்படி நம்ம கனெக்ட் பண்ணணும். ஸோ பேஸை வந்து நம்ம உள்ளே வச்சுக்கணும். இப்படி பேஸை உள்ளே வச்சாச்சு. ஸோ அதுக்கப்புறமா நியூட்ரல் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி வைக்கிறப்ப அங்கே பாருங்கள் ரீடிங் காட்டுது 9.21 அப்படின்ற மாதிரி காட்டுது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கனெக்டர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது, வயர் நல்லா இருக்குது, அதுக்கப்புறம் சார்ஜரும் நல்லா தான் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ளக் பண்ணோன்னே சார்ஜிங் இண்டிகேட்டர் எரியுது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா போர்டெல்லாம் நல்லா தான் இருக்குது. பட் இந்த மாதிரிக்கு இதானதுக்கு, இப்போ பிளாஸ்ட் ஆனதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஸோ இந்த லைன் வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் லைன் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கட் ஆகிருக்குது. ஸோ மைனஸ் லைனில் வந்து பார்த்தீங்கன்னா கரண்டே வராதே, அப்புறம் எப்படி வந்து இப்படி எல்லாம் மெல்ட் ஆகி இப்படி வந்து பார்த்தீங்கன்னா எரிஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அவங்க வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டிருப்பாங்க. இல்லாட்டி அவங்க வீட்டுக்கு வர லைனே வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரல் சைடு வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் லைன் இருக்க இடத்துல நியூட்ரல் லைனும் வந்து கொடுத்துருப்பாங்க. மேபி அந்த மாதிரி மாற்றி வயரிங் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த மாதிரி ஃபால்ட் வரும். ஸோ அப்படிதான் வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரல் லைனில் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் வந்தனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இது மெல்ட் ஆகிருக்குது. மற்றபடி வேற ஒரு ஃபால்ட்டும் இல்லை. ஸோ நியூட்ரல் லைன் வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆயிடுச்சு, பேஸ் லைன் மட்டும் போய்க்கிருக்கு. ஓகேவா? ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு மட்டும் நியூட்ரல் லைன் வந்து கொடுக்கணும். இந்த நியூட்ரல் லைன் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபேனுக்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்இடி அந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா போய்க்கிருக்குது. இதுக்கு மட்டும் நம்ம நியூட்ரல் லைன் வந்து எடுத்து நம்ம கொடுத்துட்டோம்னா இந்த போர்டு வந்து சரியாயிரும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஃபால்ட்டு. ஸோ நம்ம வீட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபால்ட் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டான சைடு தான் வந்து நியூட்ரல் கரெக்டாக கொடுத்துருக்காங்களா, பேஸ் கரெக்டாக கொடுத்துருக்காங்களா அப்படின்றத நம்ம வீட்டில் வந்து செக் பண்ணி பார்க்கணும் டெஸ்ட்டை வச்சு. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபால்ட்லாம் வராமல் இருக்கும். ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து அந்த டயோடை வந்து பார்த்தீங்கன்னா அன்சால்டர் பண்ணி எடுத்தாச்சு. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா டயோடை வந்து நம்ம புதுசாக வாங்கி தான் மாட்டணும். ஸோ அதனால் வந்து நெக்ஸ்ட்டு கடைக்கு போய் இதை வாங்கி மாட்டிக்கலாம். ஓகேவா? அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மோட்டருக்குள்ளெல்லாம் எப்படி இருக்குதுன்றதை பார்க்கணும். ஓகேவா? ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேபினெட்டை வந்து ஓப்பன் பண்ணி ஸோ உள்ள டிசி மோட்ரு வந்து என்ன கண்டிஷன் இருக்குது அப்படின்றதெல்லாம் நம்ம பார்ப்போம். ஓகேவா? கேபினெட் ஓப்பன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே ஒரு ஸ்க்ரூ போட்டிருப்பாங்க, அதை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ தனியாக எடுத்தாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதை வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு இங்கனுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கிளிப்பு கணக்காக போட்டிருப்பாங்க.
அதை நம்ம மெதுவாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதை லைட்டாக மெதுவாக வந்து நெம்பி எடுக்கணும். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா மெதுவாக சாஃப்டாக ஹேண்டில் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளிப்பை வந்து ரிமூவ் பண்ணி விடணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இது வெளியில் வரும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இது இருக்குது பார்த்தீங்கன்னா நெட்டு, இந்த நெட்டை ஃபஸ்ட்டு வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதை வந்து கழட்டிக்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து நெட்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த நெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்குள்ள வந்து ஒரு கிளிப்பு போட்டிருப்பாங்க. இதை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு அதே மாதிரி இந்த சைடு ஒரு கிளிப்பு போட்டிருப்பாங்க. ஸோ இதையும் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த நெட்டை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம தூக்கிடலாம். கீழே ஒரு கிளிப் இருக்குது, அதையும் வந்து ஓப்பன் பண்ணிட்டு ஸோ அந்த நெட்டை வந்து தனியாக அவுத்தரலாம். ஓகேவா? இப்போ பாருங்கள், இது நல்லா ஃப்ரீயாக தான் சுற்றுது. ஸோ இதை வந்து ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இதையும் வந்து நம்ம கழட்டிக்கலாம். ஸோ இப்போ வந்து பாருங்களேன், எனக்குள்ள கிளிப்பு இருக்கும். இந்த கிளிப்பை வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு இதை லைட்டாக இப்படி ஓப்பன் பண்ணிட்டு எடுத்தோம்னா அந்த கிளிப்பு வந்து வந்துடும் வெளியில். ஓகே, சூப்பர். இதை லைட்டாக வெளியில் எடுத்துட்டு இதை லைட்டாக நம்ம உள்ளே ப்ரெஸ் பண்ணி விடணும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ கஷ்டப்பட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதை நான் ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேபினட் பின்னாடி கேபினட் ஓப்பன் பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நம்ம அதையும் வந்து பார்த்தீங்கன்னா அவுத்துட்டோம். ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்குது. ஸோ இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன டவுட்னா மோட்ரு எல்லாம் நல்லா இருக்கா அப்படின்றது நம்ம செக் பண்ணணும். ஸோ இது சுற்றுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லூஸாக தான் இருக்குது. மோட்ரு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக சுற்றுதா அப்படின்றத நம்ம செக் பண்ணணும். ஓகேவா? முதல்ல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதோட பேட்ரி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, அந்த பேட்டரியில் வந்து பார்த்தீங்கன்னா 7 வோல்ட்டு பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மோட்ரு வந்து பார்த்தீங்கன்னா 7 வோல்ட்டு மோட்ராக தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பேட்ரி இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இதோட பேட்டரியை வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு த்ரூவாக வந்து கனெக்ஷன் கொடுத்து பார்க்க போகிறோம். இந்த வயர் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நம்மளோட மோட்டருக்கு போகிறது தான். ஓகேவா? ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதை ஸ்ட்ரைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வயரை மட்டும் நம்ம அன்சால்டர் பண்ணி எடுத்துட்டு நம்ம அதுக்கப்புறமா ஸ்ட்ரைட்டாக ஜாயின் பண்ணி நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து மோட்டருக்கு இந்த லைனில் வந்து கொடுக்க போகிறோம். இது வந்து ஸ்ட்ரைட்டாக மோட்ரு லைன், இந்த மோட்ரு லைனில் கொடுக்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து அன்சால்டர் பண்ணி எடுத்துக்கலாம். A few moments later. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து அன்சால்டர் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வயரை வந்து நம்ம மோட்டருக்கு போகிற லைனில் வந்து நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணியாச்சு. ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரியோட இந்த வயரை வந்து ஜாயின் பண்ணி பார்க்கணும். ஓகேவா? கரெக்டாக இருக்கா, ஒர்க் ஆகுதா அப்படின்றத செக் பண்ணி பார்க்கணும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மோட்டரோட த்ரூவான லைனு, ஸ்ட்ரெயிட்டான லைனு. இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேட்டரியோட லைனில் வந்து நம்ம ஜாயின் பண்ணி பார்க்கணும். அது எப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் மைனஸ் வருது. ஸோ இதுலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மாறி இருக்குது, இந்த மேலுக்கும் ஃபீமேலுக்கும் மாறி இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் லைன் வருது, இங்கே இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக இருக்குது, நியூட்ரலாக இருக்குது. இந்த சைடு நியூட்ரல் வருது, இது பேஸாக மாறி இருக்குது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பிளாக் கலரை வந்து பேஸாக எடுத்துக்கணும், இதை வந்து நியூட்ரலாக எடுத்துக்கணும். ஓகேவா? 2 பின்னு வந்து தெரியும். ஸோ லைட்டாக சின்னதாக தான் இருக்கும். இந்த கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இதை வைக்கணும். ஸோ பேஸுக்கு வந்து நம்ம நியூட்ரல் வயர் வைக்கணும், நியூட்ரலுக்கு பேஸ் வயர் வைக்கணும். ஓகேவா? அப்படி நம்ம மாற்றணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா சர்க்யூட் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வச்சுட்டேன். 2 டெர்மினல் வச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ரியாக்ஷனுமே இல்லாமல் இருக்குது.
ஸோ எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒருவேளை மோட்ரு எதுவும் உள்ள வந்து எதுவும் காயில் வந்து பிராண்ட் ஆச்சா என்னன்னு தெரில. ஸோ எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லாமல் இருக்குது. ஆல்ரெடி இந்த பேட்டரியில் வந்து 7 வோல்ட் இருக்குது. ஸோ 7 வோல்ட்டே போதும் இந்த மோட்ரு சுற்றுறதுக்கு. பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ரியாக்ஷனுமே இல்லாமல் இருக்குது. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இதை ஃபுல்லாக டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி கேபினெட் எல்லாத்தையும் நம்ம அவுத்து பார்ப்போம் ஒரு டைம். ஸோ அப்போ தான் நமக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும் உள்ளே வந்து எப்படி இருக்குது அப்படின்றது. ஸோ ஃபஸ்ட்டு இதை அவுத்துக்கலாம். மோஸ்ட்லி இந்த மாதிரி டிசி ஃபேனில் வந்து பார்த்தீங்கன்னா மோட்ரு தான் வந்து அடி ஆகும். ஏன்னா 24 hours வந்து பார்த்தீங்கன்னா அவங்க போட்டுக்கிட்டு வந்து ஓட்டியிருந்தாங்கன்னா இந்த மோட்ரு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோலாம் வந்து தாங்காது. சும்மா ஒரு 1 hour 2 hours மட்டும்தான் போடணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அமர்த்தி வச்சிடணும். அப்படி தான் வந்து இதெல்லாம் யூஸ் பண்ணணும். இந்த மோட்ரு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஏசி மோட்ரு மாதிரி கிடையாது. ஸோ டிசி மோட்ருலாம் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே ஃபால்ட் ஆகிடும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரம் 2 hours தான் போட்டு நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அமர்த்திடணும். வேர்த்தா கூட நம்ம வந்து அமர்த்தி வச்சிடணும். ஏன்னா இது வந்து ஃபால்ட் ஆகிடும். ஓகேவா? ஸோ எனக்கு தெரிஞ்சு இது வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வந்து வைண்டிங் வந்து பேன் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். அதனால தான் எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லாமல் இருக்குது. ஸோ அப்படி இல்லாட்டி இந்த பேட்டரியை கூட இன்னொரு டைம் கூட ஒரு ரீசார்ஜ் பண்ணி கூட நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ எனக்கு என்ன டவுட்டாக இருக்குன்னா, ஒருவேளை 9 வோல்ட் இருந்தால் தான் இந்த மோட்ரு ஓடுமா, உள்ளே வந்து வைண்டிங் எதுவும் பேன் ஆயிருக்கா அப்படின்றது தான் எனக்கு டவுட்டாக இருக்குது. ஓகேவா? ஸோ இதை வந்து நம்ம அவுத்துக்கலாம். ஓகே, நம்ம அவுத்தாச்சு. ஸோ மோட்டருக்கு போகிற வயர்லாம் இந்த இருக்கு பாருங்க. ஸோ ஃபஸ்ட்டு அந்த பேக் கவரை வந்து அவுத்தரலாம். நவுக்கு ஸ்க்ரூலாம் வந்து கொஞ்சம் தனியாக வைப்போம். ஓகே, பேக் சைடில் வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. அடையுங்கப்பா, இங்கே பாருங்கப்பா, எல்லாம் ஓப்பன் ஆகி கிடக்கு. இப்படி இருந்தால் எப்படி வந்து சுற்றும்? மோட்டரோட பேக் சைடே வந்து ஓப்பன் ஆகி கிடக்கு. யாரும் வந்து ஃபர்ஸ்ட் யாரும் ஓப்பன் பண்ணாங்களா என்னன்னு தெரியல. இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா மோட்டரோட எல்லாமே இருக்கும். மோட்டரோட ப்ரெஸ்ஸு எல்லாமே இந்த சைடு தான் இருக்கும். பட் இதே ஓப்பன் ஆகி கிடக்கு. இதை யார் ஓப்பன் பண்ணியிருப்பா என்னன்னு தெரியலையே. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா இது தனியாக இருக்குது. இதை வந்து நம்ம கரெக்டாக மாறினா தான் இந்த மோட்ரு உண்மையாகவே வந்து நல்ல கண்டிஷனில் இருக்கா இல்லை போச்சா அப்படின்றதே தெரியும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த மோட்டருக்கு மேலே ஒரு கிளிப்பு போட்டிருப்பான், இரும்பு கிளிப்பு. ஸோ அதை ஃபஸ்ட்டு நம்ம சமமாக்கணும். அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதை இன்சர்ட் பண்ண முடியும். ஸோ அது சமமாகவே இல்லை, அப்புறம் எப்படி இதை ஓப்பன் பண்ணாங்கன்னு தெரியலையேப்பா. ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது. ஃபஸ்ட்டு நோட்ஸ் பிளேயரை வச்சு இதை சமப்படுத்தி விடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் சமப்படுத்திட்டேன். ஸோ இன்சர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள், ப்ரெஷ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் வந்திருக்கு. ஸோ இந்த ப்ரெஷ் எல்லாம் வந்து நம்ம அந்த ஆர்மச்சூரில் வைக்கணும்.
ஓகே, சூப்பர். அந்த ப்ரெஷ்ஷை வந்து நம்ம ஆரம்பிச்சோம் இருக்குல்ல, நடுவில் வந்து ரோட்டாரில் வச்சாச்சுங்க. இப்போ வச்சுட்டு இப்போ உள்ளே இன்சர்ட் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக உள்ளேயும் போயிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லைன் கொடுத்து பார்ப்போம் இது ஒர்க் ஆகுதா அப்படின்னு. ஸோ அதே மாதிரிக்கே பேட்டரியில் வந்து நான் கனெக்ட் பண்ணி பார்ப்போம். இப்போ பாருங்க, சூப்பராக ஓடுதுங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம ரெடி பண்ணிட்டோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மோட்டார் வந்து சூப்பர் கண்டிஷனில் இருக்குதுங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. உங்களுக்கே தெரியும், பார்த்தா வந்து உங்களுக்கே தெரியும் மோட்டார் வந்து ரொட்டேஷனில் தான் இருக்குது. சூப்பராக இருக்குது, மோட்டார் வந்து சூப்பராக இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த கிளிப்பை வந்து பார்த்தீங்கன்னா இருந்த மாதிரிக்கே மாட்டிடலாம். மாட்டிட்டு நம்ம மோட்டர் கேப்பு எல்லாமே வந்து மாட்டிடலாம். ஓகேவா, மோட்டார் வந்து நல்லா தான் இருக்குது, நம்ம வந்து பயப்பட தேவையில்லை. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா இரும்புனால வந்து பார்த்தீங்கன்னா என்னால் டைப் பண்ணவே முடியல. ஸோ இதுக்கு வேறு எதாவது ஐடியா பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த 2 கேபிளையும் ஃபஸ்ட்டு அவுத்துக்கலாம். இதையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மைனஸ் கேபிளையும் வந்து அவுக்கலாம். ஸோ அவுக்க முடியல. ஸோ கொஞ்சம் வந்து இந்த ஸ்க்ரூ இது இருக்குது பார்த்தீங்களா, டெஸ்ட்டை வச்சு லைட்டாக நம்ம இதை கொஞ்சம் நெம்பி விட்டோம்னா வந்துடும் வெளியில். இவன் என்னடா நெம்பி இந்த மாதிரிக்கெலாம் சொல்கிறானே அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேறு என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரில. ஸோ அதனால தான் நெம்பி விடுங்கன்ற மாதிரிக்கெலாம் சொல்கிறேன். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து நம்ம இந்த மாதிரிக்கு நெம்பி விட்டால் தான் இது வெளியில் வரும். ஸோ இது வந்து உள்ளே லாக் ஆகிருக்குது, அதனால தான். ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா கழட்டிட்டேன் 2 கேபிளையும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைடில் ஒரு ஸ்டார் ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. இது ரெண்டையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஊற்றலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மோட்டரை வந்து தனியாக ஊற்றாச்சு. இனிமேல் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்றத நம்ம யோசித்து இந்த அருக்கு பாருங்களேன். ஸோ இங்கே கூட வந்து பார்த்தீங்கன்னா இரும்பு இருக்கா, இதை வந்து இந்த கேப்பில் வந்து நம்ம மடித்து விடணும். ஸோ லைட்டாக மடித்து விட்டால் போதும், இந்த கேப் வந்து அவுறாமல் இருக்கும். ஓகேவா, ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ட்ரை பண்ணி ஏதாவது நம்ம பண்ணி இதை வந்து நம்ம மடித்து விட போகிறோம். ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள், சூப்பராக பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன். இதை வந்து நான் இன்னும் எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா மடித்து விடணும்னு பார்த்தேன். பட்டு வந்து பார்த்தீங்கன்னா மடித்து விடலான்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதையாவது வச்சு நம்ம தட்டினா தான் வந்து பார்த்தீங்கன்னா மடியும் போல் இருக்குது. ஸோ அப்படி நம்ம தட்டினோம்னா இதில் மோட்ரு வந்து டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நான் என்ன ஐடியா பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஸோ ஒரு காப்பர் கம்பியை வச்சு நான் கட்டியிருக்கேன். ஓகேவா, ஸோ இந்த மாதிரிக்கு வந்து காப்பர் கம்பியை வச்சு கட்டியாச்சு. ஸோ ஸ்ட்ராங்காக வந்து பார்த்தீங்கன்னா நான் கட்டிட்டேன். ஸோ அப்படி இப்போ நம்ம கட்டிட்டோமா, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ இந்த மூடியும் வந்து பார்த்தீங்கன்னா அதுவாக அவுறாது. ஓகேவா, ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நம்பி வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இதே மாதிரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கட்டுறதுக்கு நீங்கள் வேறு எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ நீங்கள் ஏதாவது பிளாஸ்டிக் கயிறு அந்த மாதிரிலாம் கட்டினீங்கன்னா மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேவா, ஸோ அதனால் இந்த மாதிரி கம்பி போட்டு கட்டிட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை. ஓகேவா, ஸோ நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பழைய மாதிரிக்கு இந்த மோட்டரை வந்து நம்ம மாட்டிடலாம். ஸோ ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மோட்ரு வந்து மாட்டிட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேக் சைட் கேப் வந்து போட்டுக்கலாம். ஓகேவா, ஸோ அவ்வளோதான் முடிஞ்சு, நம்ம எல்லாமே மாட்டிட்டோம். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போர்டில் தான் சில மாடிஃபிகேஷன்லாம் பண்ண வேண்டியது இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 4 ஸ்க்ரூவையும் போட்டாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரொட்டேட்டர் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து மாட்டிடலாம். ஸோ
ஸோ கரெக்டாக வந்து ரொட்டேட்டரை உள்ளே வச்சுட்டு கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த கீத்து வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக உள்ள ஒரு பல் சக்கரம் இருக்கும். அந்த அந்த பல் சக்கரத்தில் கரெக்டாக உட்காந்துருக்கான்னு பார்த்துட்டு நம்ம ஸ்க்ரூ பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ அவ்வளோதான் முடிஞ்சு. பார்த்தீங்கன்னா நம்ம மாட்டிட்டோம். ஸோ இதையும் ரொட்டேட்டர் மாட்டியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இருக்க மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்தையும் மாட்டிட வேண்டியதான். பின்னாடி கேபினெட்டு எல்லாத்தையும் மாட்டிடலாம். ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே மாட்டியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம அந்த ஃப்ரண்ட் கேப்பும் இருக்குது பார்த்தீங்களா, இதை மாட்டிடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் கவர் எல்லாமே மாட்டியாச்சு. இப்போ இதோட பேக் சைட் கவர் இருக்கு பார்த்தீங்கன்னா, இதை மாட்டிடலாம். அவ்வளோதான், சூப்பராக மாட்டியாச்சு. எல்லாமே மாட்டியாச்சு. எல்லா கிளிப்புமே வந்து பார்த்தீங்கன்னா மாட்டிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அந்த நெட்டு மாட்டிக்கலாம். நெட்டு போட்டுட்டு நம்ம இந்த நட்டு இருக்கு பார்த்தீங்களா, பிளாஸ்டிக் நட்டை போட்டு டைட் பண்ணிடலாம். ஓரளவுக்கு டைட் பண்ணால் போதும். ஓகே, டைட் பண்ணியாச்சு. இதோட விங்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, இந்த விங்ஸை வந்து மாட்டிக்கலாம். விங்ஸ் மாட்டியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதோட நட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த நட்டை போட்டு டைட் பண்ணிக்கலாம். இந்த நட்டுக்கு மட்டும் எப்பயுமே ரிவர்ஸில் தான் டைட் பண்ணணும். ஓகே, ஃபுல் டைட் பண்ணியாச்சு. இந்த ஃப்ரண்ட் சைடு நெட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நெட்டை எப்பயும் வச்சு 3 பக்கம் இருக்கிற அந்த கிளிப்பு இருக்குது பார்த்தீங்களா, அந்த கிளிப்பை அப்படியே வந்து லாக் பண்ணி விட்டுருவாங்க. வேண்டியதான். ஓகே, இப்படி தாங்க. ஓகே, நம்ம பண்ணிட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே மாட்டியாச்சு. ஸோ இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கீழே அந்த டயோடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கணும். ஸோ வாங்கிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணணும். ஸோ டயோடு மட்டும் வாங்கி நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல வந்து டயோடு போடணும். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அந்த போர்டில் வந்து ஒரு ஃபால்ட் இருந்துச்சுல, அந்த ஃபால்ட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்போ தான் பண்ணணும். டயோடு வாங்கிட்டு ரெண்டு ஃபால்ட்டையும் வந்து பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நான் வந்து டயோடு வாங்கிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஓகேவா? ஸோ வெயிட் பண்ணுங்க. 2000 years later. ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ரெண்டு டயோடு வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு இருந்தாச்சு. அதே வேல்யூலாம் வாங்கியாச்சு. ஓகேவா? ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இப்போ திரும்பி வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கலாம் கேபினெட்டை. ஸோ வெயிட் பண்ணுங்க, நான் ஓப்பன் பண்ணிட்டு காட்டுறேன். இப்போ வந்து பாருங்க, நான் என் கேபினெட் எல்லாமே ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ எப்படி இருந்துச்சோ அதே டைரக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டயோடு மாட்ட போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த டயோடு வந்து எப்படி மாட்டணும் அப்படின்னா ஆனோடு டு கேத்தோடு அப்படின்னு தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாட்டணும். ஓகேவா? ஸோ இந்த டயோடில் வந்து பார்த்தீங்கன்னா எது ஆனோடு எது கேத்தோடு அப்படின்னா, ஸோ இந்த டயோடில் பாருங்க சில்வர் கலரில் மார்க் பண்ணியிருக்காங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா கேத்தோடு. நார்மலாக பிளாக் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஆனோடு. ஓகே, அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்டுபிடிக்கணும். சில்வர் கலரில் இருக்கா, அது வந்து கேத்தோடு. இது வந்து ஆனோடு. நார்மலாக பிளாக் கலரில் இருக்குல்ல, இது வந்து ஆனோடு. ஓகேவா? ஸோ நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ ஆனோடு டு கேத்தோடு அப்படின்னு நம்ம கொடுக்கணும். ஸோ அதே மாதிரிக்கு இந்த மாதிரிக்கு நம்ம இங்கே கொடுக்கறதுனால என்ன நடக்கும் அப்படின்னா, ஸோ அந்த வோல்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஃப்ளோவாக மட்டும்தான் போகும். இங்கேருந்து இந்த பின்லேருந்து இந்த பின்னுன்ற மாதிரி போகும். ஸோ எந்த ஒரு காரணத்தை கொண்டும் ரிவர்ஸில் அந்த கரண்ட் வந்து வந்துடாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம டயோடு யூஸ் பண்ணுறோம். ஸோ இங்கே இருக்க கரண்ட் இப்போ இங்கிட்ட இருந்து திரும்ப இந்த கரண்ட் இங்கிட்டு இப்போ ரிவர்ஸ் ஆகக்கூடாது. அப்படி ரிவர்ஸ் ஆனால் ஷார்ட் சர்க்கியூட் ஆகும்ல. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எனக்குள்ள டயோடு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த போர்டை வந்து அவுத்துக்கலாம். ஏன்னா போர்டுலேயும் கொஞ்சம் ஒர்க் இருக்குல்ல. ஸோ அதனால போர்டையும் நம்ம அவுத்துக்கலாம். ஓகேவா? ஓகே, போர்டையும் நம்ம அவுத்தாச்சு.
ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கேத்தோட கனெக்ஷன் வந்து கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம இந்த கனெக்ஷன் கொடுக்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த இங்கனக்குள்ள ஒரு வயர் இருக்கு பாத்தீங்களா, நம்ம ஃபேனுக்கு போற வயர், அதை வந்து நம்ம அன்சால்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா இது இங்கனக்குள்ள இருந்துச்சுன்னா நம்மளால டயோடு மாட்ட முடியாது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம டயோட வந்து பாத்தீங்கன்னா கனெக்ஷன் கொடுத்துடலாம். நான் சொன்ன மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஆனோடு இங்க இருக்கணும், இது கேத்தோடு, திரும்ப இங்க ஆனோடு இங்க கேத்தோடு அப்படி நம்ம கொடுக்கணும். ஸோ லைட்டா பெண்ட் பண்ணிக்கலாம். இந்த டயோட பெண்ட் பண்ணிட்டு நம்ம இப்படி கொடுக்கலாம். இப்படிதாங்க கொடுக்கணும், இப்படி வைக்கணும். ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு டயோட எடுத்து அதே மாதிரிக்கு நம்ம கொடுக்கணும். இப்போ வந்து நம்ம ஜஸ்ட் வச்சாச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம சால்டரிங் பண்ணணும். கொஞ்சம் இங்க பேஸ்ட் அப்ளை பண்ணிட்டு சால்டரிங் பண்ணணும். ஓகேவா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா இங்க பேஸ்ட் அப்ளை பண்ணியாச்சு, நம்ம சால்டரிங் பண்ணிடலாம். ஸ்ட்ரைட்டா வந்து பாத்தீங்கன்னா நம்ம கம்பி வச்சு இங்க சால்டரிங் பண்ணி விட்டுறலாம். ஓகே, கிச்சனை நம்ம சால்டரிங் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அந்த வயர் இருக்கு பாத்தீங்களா, அந்த வயரை வந்து நம்ம இதுல வச்சு சால்டரிங் பண்ணிக்கலாம். ஓகேங்க, ஸோ சூப்பராக வந்து நம்ம சால்டரிங் பண்ணிட்டோம். நல்லா பார்த்துக்கலாம் எதுவும் வந்து ஓப்பன் ஆயிடுச்சா இல்லையா, நல்லா டைட்டாக இருக்கான்றதை பார்த்துட்டு நம்ம நெக்ஸ்ட் ஒர்க்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சால்டரிங் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சின்ன வயர் போட்டு நம்ம ஜாயின் பண்ணணும். இப்போ வந்து பாருங்க இந்த பிட்டு வயரை வச்சுதான் நம்ம நியூட்ரல் கனெக்ஷன் வந்து கொடுக்க போறோம். எப்படி கொடுக்க போறோம் அப்படின்னா, ஸோ இந்த லாஸ்ட்ல இருந்து இந்த லாஸ்ட்டுக்கு வந்து நம்ம கொடுக்க போறோம். ஸோ இந்த வயர் வந்து கரெக்டா இருக்கும். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இது உறிஞ்சு வராத இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம லைட்டா வந்து ஒரு கத்தியை வச்சு வந்து பாத்தீங்கன்னா நம்ம இதை இது பண்ணிக்கலாம், தேய்ச்சிக்கலாம். இப்போ பாருங்க இந்த ஒரு கத்தியை வச்சு இந்த எண்டுல வந்து நம்ம இந்த உறிஞ்சு வராத இடத்துல வந்து பாத்தீங்கன்னா லைட்டா அப்படி தேய்ச்சிக்கலாம். தேய்க்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா அடியில இருக்க அந்த காப்பர் வந்து தெரியணும், அது வரைக்கும் நம்ம நல்லா தேய்ச்சிக்கலாம். கொஞ்சோண்டு ஒரு சின்ன டாட் பண்ற மாதிரி இருந்தா போதும். இப்போ பாருங்க உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், தேய்ச்சாச்சு, உள்ள இருக்க காப்பர் அப்படியே தெரியுது. அதே மாதிரி இந்த லாஸ்ட்லயும் வந்து நம்ம தேய்ச்சிக்கலாம், அந்த எங்களுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா தேய்ச்சிக்கலாம். ஸோ அப்படி இல்லாட்டி நம்ம இந்த வயர்ல கூட நம்ம கொடுக்கலாம். ஸோ இங்கேருந்து இந்த வயர் வந்து அங்கே வரைக்கும் வருமானு பார்ப்போம். ஸோ வயருக்கு வராது, ஸோ அதனால இங்கக்குள்ள ஒரு சின்ன டாட் பண்ணிக்கலாம். ஓகே, இங்க வர இங்கேயும் டாட் பண்ணியாச்சா. இப்போ வந்து இதை நம்ம வெட்டி விட்டுறலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதை வெட்டியாச்சு. ஏன்னா இது வந்து அப்படி விட்டோம்னா இது அடுத்த காம்பனன்ட்ஸ் கூட வந்து பாத்தீங்கன்னா ஜாயின் ஆயிட்டு நமக்கு ஷார்ட் சர்க்யூட் ஆக்கிரும். ஸோ அதனால வெட்டியாச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த டாட்டுக்கும் நம்ம இந்த வயர் வச்சு நம்ம ஜாயின் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ வெயிட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ஜாயின் பண்ணிட்டு காட்டுறேன். ஃபைனலி வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த நியூட்ரல் கனெக்ஷன் வந்து ஜாயின் பண்ணிட்டேன். ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த லாஸ்ட்டுக்கும் அந்த லாஸ்ட்டுக்கும் ஒரு சின்ன பிட்டு வயர் போட்டு ஜாயின் பண்ணிருக்கேன். ஓகே, ஒர்க்கு எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இதோட அவுட்புட் பார்க்க போகிறோம், எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. ஸோ இதில் யூஸ் பண்ணிக்க டயோடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் டயோடு தான். ஸோ அதனால காசும் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக வரும். ஓகேவா? ஸோ நீங்களும் வாங்கி போடுறப்ப நீங்கள் இந்த டயோடு கெப்பாசிட்டர்லாம் வாங்குறீங்கன்னா ஒரிஜினல் கெப்பாசிட்டர் ஒரிஜினல் டயோடாக வாங்கி போடுங்க. அப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு
அவ்வளோ சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபால்ட் ஆகாது, ரொம்ப நாளைக்கு வந்து பேக்கப் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதோட டெஸ்ட் பண்ணி பார்த்தலாம் ஒர்க் ஆகுதா இல்லையான்றத. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் போடுறேன். பிளாஸ்ட் தான் வெறித்தனமா வந்து பார்த்தீங்கன்னா காற்று வருதுங்க. ஃபர்ஸ்ட்ல தான் போட்டிருக்கேன். ஸோ செம்ம ஃபாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காற்று வந்துக்கிட்டு இருக்கு. செகண்ட் போடுறேன். செகண்ட் அதுக்கு மேல வெறித்தனமா இருக்கு, சூப்பர். அப்புறம் தேர்ட் செம்மையா காத்து வருது. ஸோ உங்களுக்கு மைக்கிலே கேட்கும்னு நினைக்கிறேன், செம்மையா காத்து வருதுங்க. ஸோ அதுக்கப்புறம் லைட்டு போட்டு பார்த்துருவோம். லைட்டு போட்டால் லைட்டு எரியுது, சூப்பர். லைட்டா அமர்த்தி ஃபுல்லாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல வச்சுட்டு அப்படியே அமர்த்திடலாம். அமர்த்தினோம்னா எல்லாமே ஆஃப் ஆயிரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் போட்டுடலாம். ஆல்ரெடி நம்மளோட வயர் பாக்ஸில் சார்ஜர் கனெக்ட் பண்ணியிருக்கேன், இந்த உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. ஸோ நம்மகிட்ட வயர் பாக்ஸ் இருக்கு. இந்த வயர் பாக்ஸில் இந்த ஃபேனோடையே கொடுத்த அந்த சார்ஜர் இருக்கு பார்த்தீங்களா, அந்த சார்ஜரை வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த சார்ஜரோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்துருவோம். ஸோ இந்த சார்ஜரோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா அவுட்புட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 9 வோல்ட் அவுட்புட் வருமாமா. ஸோ 2000 மில்லி ஆம்ஸ் வந்து இதில் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதிலே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்களேன். சார்ஜ் இல்லாமல் இருந்துச்சுன்னா ரெட் கலரில் எரியும், சார்ஜ் ஃபுல்லாகிடுச்சுன்னா க்ரீன் கலரில் எரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஸோ இங்கே சார்ஜ் ஆகிறப்ப ரெட் கலரில் எரியும், சார்ஜ் ஆகி முடிச்சதுக்கப்புறம் ஃபுல்லானதுக்கப்புறம் க்ரீன் கலரில் எரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்மளோட எக்ஸ்டென்ஷன் பாக்ஸில் இதை கனெக்ட் பண்ணிக்கலாம். கனெக்ட் பண்ணி சுவிட்சை போடுறேன். இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர் வந்து எரியுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை ப்ளக் பண்ணிடலாம். ப்ளக் பண்ணுறப்ப பாருங்க ரெட் கலர் இண்டிகேட்டர் வந்து எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஸோ அப்போ வந்து சார்ஜிங்கில் இருக்குன்னு அர்த்தம். ஸோ இது வந்து கிரீன் கலரில் ஆச்சுன்னா சார்ஜ் ஃபுல் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஓகேவா? இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அதே மாதிரிக்கு இந்த சார்ஜர்லையும் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் எரியுது. இது சார்ஜ் ஃபுல்லானதுக்கப்புறம் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கிரீன் கலரில் மாறிடும். அதுக்கப்புறம் நம்ம சார்ஜை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ லாஸ்ட் டைம் உங்களுக்காக ஃபேன் போடுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ளக் பண்ணியிருக்கேன், சார்ஜ் ஆகிக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன் ஓடிக்கி இருக்குது. ஸோ இந்த மாதிரி போடுறப்ப உங்கள் வீட்டில் இருக்க ஏசி இன்புட்லேருந்து ஒர்க் ஆகிக்கு இருக்கும். ஸோ எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போடுறது வந்து நல்லது இல்லை. ஃபுல் சார்ஜ் பண்ணிட்டு நீங்கள் போட்டிங்கன்னா தான் நல்லது. ஓகேவா? ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதாங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட்ல சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்ப லாங்காக போயிருந்துருக்கும். ஸோ அதனால இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட்ல சொல்லுங்கள். மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய். ஸோ வீடியோ பார்த்துருப்பீங்க, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, லைக் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட தமிழ் எலக்ட்ரிக்கல் எக்ஸ்டென்ஷன் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்க, அவங்களும் பார்க்கட்டும், சப்ஸ்கிரைப் பண்ணட்டும். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.